இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை செயலாளர் சந்திப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. எப்போதும் வணிகர்களுக்குள் பிரச்சனை ஏற்படுத்தி அவர்களுக்கு எதிரான கட்சி திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் வணிகர்கள் தாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சியில் வணிகருக்கு மட்டுமல்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பாக வணிகர்கள் அவர்களது வணிக நிறுவனங்களில் அடிக்கடி தாக்கப்படுவது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்க்கிறோம். இந்த ஆட்சியிலே தமிழ் வாரவிழா நிறைவு நிகழ்ச்சியில் 5 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி கௌரவிப்பு. மேலான நூல்களை படைத்தவர் திரு கோதண்டம் அவர்கள். இதோ அவருக்கு நூல்களை எழுதியுள்ளார்கள். புலவர் இளமா தமிழ்நாவன் அவர்கள். சென்னையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்ற தமிழ் வார விழா நிறைவு நிகழ்ச்சி. தமிழ் வார விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இவர்களுக்கு சிறப்பு பரிசாக 5000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார். நீட் தேர்வை சுமார் 2 லட்சம் பேர் எழுதவில்லை. 91 விழுக்காடு மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தகவல். மாணவியின் தாலியை கழற்றி தேர்வு எழுதும் வண்ணம் ஒரு கொடுமையான நீட் தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது. கட்டுப்பாடுகள் என்ற பெயரில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வழிகளில் நீட் தேர்வு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் காட்டம். வரலாறு காணாத ஒரு அத்துமீறல். இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும், ஒரு சென்டரில் பார்த்தேன், கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழட்டிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஏன் இவ்வளவு கெடுபிடி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மூக்குத்தி மூலம் சட்டையில் உள்ள பட்டன் மூலம் எப்படி பிட் அடிக்க முடியும் என சரமாரி கேள்வி. நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும். இதை நீட்டு வேணாங்கிறாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. மூக்குத்தி தோடு எவ்வளவு பெருசு இருக்கும்? மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க. இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு? இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? நம்புதா? நீட் தேர்வு முடிவுகள் வந்ததும் காலதாமதமின்றி கலந்தாய்வுகள் தொடங்கும். நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. என்எம்சி ஷெட்யூல் பண்ணுவாங்க. என்எம்சி ஷெட்யூல் பண்ண உடனே நம்ம உடனடியாக ஒரு நாள் கூட காலதாமதம் இல்லாமல் அது நீட்டு நிறைய நீட்டு. மதுரை ஆதீனத்தின் கார் விபத்தில் சிக்கியது கொலை சதி என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவரது கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சியை காவல்துறை வெளியிட்ட நிலையில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சார்பில் புகார். உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட வாகன விபத்து குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றச்சாட்டு.
ராணிப்பேட்டையில் வாயர் கூட்டம் நடத்த முயன்ற அதிமுக எம்எல்ஏவை கைது செய்த காவல்துறைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இதுபோன்ற பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுபவர்கள் அதிமுகவினர் அல்ல என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் டிஜிபி பொன் மாணிக்கவேல் தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிலை கடத்தல் சிபிஐ விசாரணை தொடர்பாக பேட்டி அளிக்கக்கூடாது எனவும் ஆணை. சென்னையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்களை திருடி சென்ற விவகாரம். தூத்துக்குடி அருகே கைது செய்யப்பட்ட 4 பேரையும் விசாரணைக்காக சென்னை அழைத்து வருகிறது காவல்துறை. தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டுக்கு பின் BS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட விவகாரம். தவறு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 2 பேர் நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 25 தமிழக மீனவர்களை விமானம் மூலம் தமிழகம் அழைத்து வந்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலை கண்டித்து நாகை மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம். தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை தடுக்க வேண்டுமென மீனவர்கள் வலியுறுத்தல். சென்னை மந்தைவெளியில் உள்ள தேவாலயத்தை இடிப்பதற்கு எதிர்ப்பு. காமராஜர் சாலையில் உள்ள சாந்தோம் ஆலயம் முன்பு ஏராளமானோர் ஒன்று கூடி போராட்டம். சங்கராபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு சூறை காற்றுடன் பெய்த பலத்த மழை. தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்திருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. வணிகர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடைகள் அடைப்பு. அத்தியாவசிய பொருட்களான கடைகளை தவிர்த்து மற்ற கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளதால் சாலைகள் வெறிச்சோடின. கோவையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் போராட்டம். தங்களை விட்டுவிட்டு வடமாநில தொழிலாளர்களுக்கு பணி வழங்குவதாக என முழக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 70,200க்கு விற்பனை. 1 கிராம் 8,775க்கு விற்பனை. பாஜகவின் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்திட்ட கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ KS விஜயகுமாரை மீண்டும் கட்சியில் சேர்த்து EPS உத்தரவு. கட்சியின் அடிப்படை கொள்கைக்கு எதிராக செயல்பட்டதாக நீக்கப்பட்ட விஜயகுமார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட நிலையில் மீண்டும் கட்சியில் சேர்ப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நெலாக்கோட்டை பகுதியில் வீட்டை இடித்து சேதப்படுத்திய காட்டு யானையால் பரபரப்பு. யானை நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் மின்கம்பங்கள் சாய்ந்து சேதம். 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் தவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே குட்டியுடன் பாறைக்கு வந்து ஓய்வெடுத்து செல்லும் சிறுத்தை. கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர். மாசி வீதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருக வழிபாடு.